ரொம்ப வேதனையா இருக்குல்ல, வலிக்குதுல்ல? இதே மாதிரி வலிதான் எனக்கும் இருந்தது. ஏன் பொண்ணையோ ஏன் பொண்டாட்டியோ என்கிட்ட இருந்து பிரிச்சு கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கல்ல? கண்டுபிடிச்சிருவேன். ஆனா உயிரோடவா பொணமாவானதுன்னு தெரியல. வேண்டாமா, வேண்டாம். நான் இப்ப டியூட்டில இருக்கேன். என் மேல கைய வச்சிங்க, டியூட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசர் மேல கைய வச்சிங்கன்ற குற்றத்துக்காக உங்களை தூக்கி உள்ள போட வேண்டியிருக்கும். ஏற்கனவே நீங்க பைத்தியமா இல்லையாங்கிற கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இதையே சாக்கா வச்சு உங்களை தூக்கி உள்ள போட்டு நிஜமாவே உங்களை பைத்தியமாக்க முடியும். காப்பாத்துறதுக்கு உங்க பொண்ணு வேற இல்லை. உயிரோட இருக்காளா இல்லையான்னு கூட தெரியாது. என்னம்மா இது? பாவி. ஆமா, அந்த செக்ஸ்ல எடுத்து வச்சிருங்க. அப்பா சைன் பண்ண வேண்டிய செக்ஸையும் எடுத்து வச்சிருங்க. அதை நான் வந்து சைன் பண்றேன். ஓகே, சரி. அதுக்குள்ள சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. எங்க ஒரு இட்லி தாமா சாப்பிட்டா? ஏன்டி சாப்பிடுற விஷயத்துல இப்படி படுத்துற? இன்னும் 2 இட்லி சாப்பிடு. ஸ்கூல்ல 3 ஃப்ளோர் ஏறி இறங்கணும்ல. ஐயோ போதும்மா. சரி, பாட்டி லஞ்ச் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க. அதையாவது ஒழுங்கா சாப்பிடு. சரிம்மா. அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. அதனால அப்பா அம்மா கண்டிப்பா வரணுமா? அப்பாலாம் வரமாட்டாரு, நான் மட்டும்தான் வருவேன். ஏம்மா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்ற? இந்த தடவை அப்பா கண்டிப்பா வரணும். முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏன் முடியாது? நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்பாக்கு ஃபோன் பண்ணுவியா? ஐயோ, உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னம்மா நீ? ஏமா குழந்தை போய் என்னத்த எவ்வளவு வாட்டி சொல்றது அவளுக்கு? 1-2 தடவை சொன்னா புரியணும். எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருக்கா. குழந்தை தானம்மா? பாருங்க பாட்டி, அப்பாவை பத்தி கேட்டாலே அடிக்கிறாங்க பாட்டி. அம்மா, அப்பா மேல கோவமா இருக்கா அம்மா? எல்லாம் சரியாயிடும். நீ அழாத. ஸ்கூலுக்கு போகும்போது அழுதுட்டு போக கூடாது, சரியா? அழாத. பிரியா, நான் கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்காத. இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் நீ இப்படி வைராக்கியமா இருக்க போற? இன்னைக்கு திவ்யா குழந்தையா இருக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு அவ வளர்ந்து அவ படிப்பெல்லாம் முடிச்சு கல்யாணத்துக்கு ரெடியா நிற்கும் போது அன்னைக்கு உன்னோட தனிமை பெரிய பிரச்சனை ஆயிடும். கௌஷிக் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிருக்கான். நான் இல்லைன்னு சொல்லல, அதை நியாயப்படுத்தியும் பேச விரும்பல. உன்னை பத்தி நீ கவலைப்படலைன்னாலும் திவ்யாவை பத்தி நீ யோசிச்சுதான் ஆகணும். அதுக்காகவாவது கௌஷிக்கோட நீ சேர்ந்து வாழணும்னு. புரியுத. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இத்தனை நாளும் நீங்க எனக்கு ஆதரவா இருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பேசி உங்க பிள்ளையோட சேர்த்து வைக்கணும்னு நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க. அது கனவுல கூட நடக்காது. இல்லம்மா, ஏதோ என் மனசுல இருந்த ஆதங்கத்தை தான் உங்ககிட்ட சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரி
எந்த திட்டமும் இல்லம்மா. நான் பேசினது தப்பா இருந்தா நான் சாகுற வரைக்கும் இந்த பேச்சு எடுக்க மாட்டேன். லக்ஷ்மி, 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 என்னம்மா இந்த நேரத்தில் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கலையா? போய் தூங்கு. தூக்கம் வரலங்க. கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தா தூக்கம் எப்படி வரும்? போய் தூங்கு. வசந்தி முன்ன மாதிரி இல்லைங்க. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவகிட்ட பழைய உற்சாகமும் கலகலப்பும் இப்ப இல்ல. கொஞ்சம் விட்டுதான் பிடிக்கணும். அவ கலகலன்னு இல்லைங்கிறதுக்காக நான் வருத்தப்படலங்க. கொஞ்ச நாளாவே அவ நம்மளையே வேற மனுஷங்க மாதிரி பாக்குறா, நடந்துக்கிறா. எங்க போறா, எங்க வரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. போன வாரம் கூட அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் தான் வந்தா. நீங்க எதுவும் கேட்க கூடாதுன்னு சொன்னதுனால தான் வாய மூடிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. இத பாரு லட்சுமி, அவ ஒண்ணும் குழந்தை கிடையாது. எது நல்லதுன்னு அவளுக்கே தெரியும். அவளை நொந்து போயிருக்கா. இந்த நேரத்துல நாமளும் அவ மேல சந்தேகப்பட்டா நொறுங்கி போயிடுவா. யார்ப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வசந்தி டாக்டரை கொஞ்சம் கூப்பிடுங்க. யாருங்க? யாரோ முன்ன பின்ன தெரியாதவங்க வந்து வசந்தியை பத்தி கேக்குறாங்க. யார் நீங்க? ஐயா, நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியல, அதான் டாக்டரை கூட்டு போலான்னு வந்தோம். அவங்க வந்தாதான் காப்பாத்த முடியுங்க ஐயா. இருப்பா. என்னது இது? நேரங்கிட்ட நேரத்துல வந்து கூப்பிட்டுக்கிட்டு என் பொண்ணு ஹவுஸ் விசிட்ல வரமாட்டாப்பா. வேற டாக்டரை பாருங்க. இல்லம்மா, ஏற்கனவே அவங்க தான் எங்க அம்மாவுக்கு நிறைய வாட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க. அவங்களால தான் எங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும். என்னப்பா, அதான் சொல்லிட்டேன்ல வரமாட்டான்னு. நீங்க கிளம்புங்க. உங்க பொண்ணை கூப்பிடுமா, அவங்கன்னு சொல்லிட்டோம், நாங்க போயிடுறோம். ஏன்பா நான் சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நாங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்குமா. எங்க அம்மாவோட உயிர்மா அது. அனுப்பி விடுங்கம்மா. டாக்டர் வந்தாதான் பழக்க வைக்க முடியும். கூப்பிடுமா அவங்கள. வசந்தி மேடம், வசந்தி மேடம், வசந்தி மேடம், வசந்தி மேடம். அவெல்லாம் வரமாட்டா. வசந்தி மேடம், வசந்தி மேடம், வசந்தி மேடம், வசந்தி மேடம். யாருமா? வாங்க மேடம். வசந்தி மேடம். யாரும் இல்ல, உள்ள போனி. தெரியாதவங்கள ஏன் என் பேர் சொல்லி கத்திட்டு இருக்காங்க? மேடம் வாங்க மேடம். வசந்தி மேடம், வசந்தி மேடம், வசந்தி மேடம். யாரு? வசந்தி மேடம். ஒருத்தர இல்ல, உள்ள போன்னு சொன்ன உன்ன. மேடம், நீங்க வந்தாதான் காப்பாத்த முடியும் மேடம். ஒண்ணு இல்ல, உள்ள போங்கறல. மேடம், வசந்தி மேடம். கத்த கூடாது, போ வெளியே. மேடம், நீங்க வந்தாதான் காப்பாத்த முடியும் மேடம். யாருன்னு கேக்குறேன்ல. மேடம். தள்ளுமா, நான் பாக்குறேன். மேடம். வாங்க மேடம். நான் தான் மேடம். எங்க அம்மாவுக்கு தான் மேடம் உடம்பு சரியில்லை. நீங்க வந்தாதான் மேடம் காப்பாற்ற முடியும். நான் தான் சொன்னேன்லப்பா வரமாட்டேன். நீங்க கிளம்புங்க முதல்ல. அம்மா, ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். சரிங்க மேடம். எங்க கிளம்புற நீ? பாவம்மா, அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நான் போகாம எப்படி? பொம்பளை பிள்ளை இப்படி நடுராத்திரில போவியா நீ? பேசாம இரு. அம்மா, நான் ஒரு டாக்டர், என்னால நேரம் காலெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. ஏய் வசந்தி, என்னங்க இது? வசந்தி, நான் சொல்றத கேளு, நீ ஒண்ணு போக வேண்டாம். வசந்தி, கதவை தர. ஏய், என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு இருக்க? எங்க போற நீ? ஏய், இது வரைக்கும் ஹவுஸ் விசிட்டே நீ போனதில்ல. இப்ப எதுக்கு அவங்க கூப்பிட்ட உடனே ஓடுற நீ? இப்ப என்ன? இது வரைக்கும் போகலன்னா இனிமே போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? போமா. வசந்தி, நான் சொல்றத கேளு. நாங்க இவ்வளவு சொல்லியும் போனா என்ன அர்த்தம்? விடுங்கப்பா. வசந்தி, நீங்க வாங்க போலாம். வசந்தி, வாங்க மேடம். வசந்தி, வசந்தி,
பாத்தீங்களா, நம்ம இவ்வளவு தடுத்து கூட நம்மள கொஞ்சம் கூட மதிக்காம போறோம். வசந்தி, ஒன்றும் இல்லை வக்கீல் சார், போலீஸ் ஆஃபீஸர் ரேகா மேடம் மிஸ்ஸிங். அவங்கள கனவு தேச அமைப்பை சேர்ந்தவங்க கிட்னாப் பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறோம். அதான் வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த நேரத்தில் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் என்ன தப்பா நினைக்காதீங்க. தலைவர் தான் உங்களை கூப்பிட்டு வர சொன்னார். சேச்சே, என்ன பேசுறீங்க நீங்க? நம்ம இயக்கத்துக்காக நான் எந்த நேரமும் எங்க வரவும் தயாரா இருக்கேன். மூர்த்திக்கும் ரமேஷ்க்கும் குண்டடி பட்டுடுச்சு, அதனால தான் உங்களை கூப்பிட்டு போலான்னு வந்தோம். எனக்கு தெரியாதா? நீங்க இதுவரை இப்படி விளக்கணுமா? ஆனா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இது செக் போஸ்ட், கண்டிப்பா போலீஸ் செக்கிங் இருக்கும். நம்ம வேற வழியில போலாம். அப்படியே ரைட்ல திருப்புங்க. வாயா. வாயா. செக் போஸ்ட்ல மாட்டிக்கோ. இந்த வழியா வந்தா இங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. வாயாங்கறல. வாயா. வாடா. ஏய், ஒண்ணடா. வாடா. ஏய், வர சொல்றல. டேய், போய் சீக்கிரம் வாங்க. டேய், டேய், நில்றா. டேய், டேய், நில்லு. சீக்கிரம் வாங்க. படிச்சு சொன்னேடி, எங்க வார்த்தையை கொஞ்சமாவது கேட்டியா? இப்ப என்னாச்சு பாத்தியா? நடராத்திரில போகாதேன்னு சொன்னேன்ல உன்ன. என்ன சார் ஆச்சு? உங்க பொண்ணு தீவிரவாதிகளோட வந்திருக்காங்க.